Good afternoon all. I'm Meera from Auromira Mandir Karikuri. நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து ஆஸ்பிரேஷன் டு த ரைட் ஆட்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட்னா என்னன்னா அணுகுமுறை. நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி அப்ரோச் பண்றோம், ஒரு பர்சனை பார்த்து எப்படி பிஹேவ் பண்றோம், இதை மீன் பண்ணுது. நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் நம்ம எப்படி திங்க் பண்றோம், எப்படி ஃபீல் பண்றோம், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் என்பதை குறிக்குது. இதே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் ரெண்டு இருக்கு. நம்ம லைஃப்ல நிறைய அப்டாக்கிள்ஸ் வரும். அந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டோட, பாசிட்டிவ் தாட்ஸோட, நிதானமா புத்திசாலித்தனமா சமாளிக்கிறது தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த சிச்சுவேஷனே நம்ம பயத்தோட, நெகட்டிவ் தாட்ஸோட, பதட்டமா, டென்ஷனா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்ரோச் பண்ண அது நெகட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம லைஃப்பை வந்து அப்லிஃப்ட் பண்ணும், ஆனா நெகட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம லைஃப் வந்து டிராக் டவுன் பண்ணும். ஸோ நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்க கத்துக்கணும். இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள உள்ள இந்த ஆட்டிடியூட் தான் இன்னர் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம ரிசல்ட்ஸ் டிட்டர்மைன் பண்ணோம். இதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு ஐ ஹேட்யூன்னு சொல்லி வெளியே போயிடான். அவன் ஒரு மலை உச்சிக்கு போய் ஐ ஹேட்யூன்னு கத்துறான். அவனுக்கு ஒரு எக்கோ கேட்குது, ஐ ஹேட்யூன்னு ரிப்பீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் எக்கோ சாங் கேட்டனால பயந்து அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து, அம்மா அந்த மலையில ஒரு பேட் பாய் இருக்கிறான், அவன் என்னை பார்த்து ஐ ஹேட்யூன்னு சொல்றான். அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் ப்ராப்ளம் வந்து புரியுது. அவங்க அம்மா வந்து அந்த பையன் கிட்ட வந்து நீ வந்து திரும்ப போய் ஐ லவ் யூன்னு சொல்றான். அவங்க அந்த பையனும் அதே மாதிரி ஒரு மலை உச்சிக்கு திரும்ப போய் ஐ லவ் யூன்னு சொல்றான். அவனுக்கு திரும்ப எக்கோ வந்து ஐ லவ் யூன்னு கேட்குது. அது கேட்ட உடனே அவன் வந்து ரொம்ப ஹாப்பியா ஆயிடான். இந்த ஸ்டோரி ஒரு ரைட் ஆட்டிடியூட இம்பார்ட்டன்ஸா சொல்லுது. இந்த ஸ்டோரி நமக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுது. அதாவது அவர் லைஃப் இஸ் லைக் அன் எக்கோ, வி கெட் பேக் வாட் வி கிவ். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் ரிசீவ் பண்ணுவோம். நம்ம நம்பிக்கையோட, உறுதியோட, சந்தோஷமா, நல்ல எண்ணத்தோட உண்மையா லைஃப் அப்ரோச் பண்ணா நம்ம லைஃப் ஹாப்பியா சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இஃப் வி ஸ்மைல் அட் லைஃப், லைஃப் வில் ஸ்மைல் அட் யூ. நம்ம நெகட்டிவ் ஆட்டிடியூடோட லைஃப் அப்ரோச் பண்ணா ஃபெயிலியர் அண்ட் அன்ஹாப்பினஸ் ரிசல்ட் தான் வரும். ரைட் ஆட்டிடியூட் நமக்குள்ள கொண்டு வந்தோம்னா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஆஸ்பிரேஷன். நம்ம ஏன் ஆஸ்பைர் பண்ணணும்? ஏன்னா மதர் சொல்லியிருக்காங்க, ஆஸ்பிரேஷன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபோட ஃபவுண்டேஷன். இது நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும். நமக்கு வர சேலஞ்சஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்ப்போம். அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெப்பிங் ஸ்டோனா பார்த்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மதர் சொல்லுவாங்க, நம்ம லைஃப்ல எப்பயுமே பீஸ், ட்ரூத், ஹார்மோனியை நோக்கி ஆஸ்பைர் பண்ணணும்னு. நெக்ஸ்ட் வந்து சூஸ் ரைட் ஆட்டிடியூட் இன் டே டு டே லைஃப். நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் ரெண்டுமே நம்ம மைண்ட்ல தோணும். அதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஆனால் அதில் எப்பயுமே ரைட் ஆட்டிடியூட் மட்டுமே நம்ம சூஸ் பண்ணணும். மதர் எப்பயுமே என்கரேஜ் பண்ணுவாங்க, நெகட்டிவிட்டி எல்லாமே ஜாயா மாற்றணும்னு, கோபம் எல்லாத்தையும் பொறுமையா மாற்றணும்னு, டவுட் எல்லாமே நம்பிக்கையா மாற்றணும்னு. நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன், நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ். இந்த ரைட் ஆட்டிடியூட் வந்து நம்ம திங்க் பண்றதுலயும் பேசுறதுலயும் மட்டும் இருந்தா போதாது. அதனால டெய்லி ஆக்ஷன்லயே நம்ம அதை கொண்டு வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். மதர் எப்பயுமே சொல்லுவாங்க, a single drop of practice is worth more than an ocean of theories. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபர் பண்ணணும். மதர் இந்த குவாலிட்டிக்கு ஒரு ஃப்ளவர் சொல்லியிருக்காங்க, அதான் ஜாவா க்ளோரி பீன் ஆர் பகோரா ஃப்ளவர். எப்படி இந்த ஃப்ளவர் வந்து ஒரு வைப்ரண்ட் எனர்ஜியோட ப்ளூம் ஆகுதோ, நம்ம ஆஸ்பிரேஷனும் சின்சியாரிட்டியோட டெடிக்கேஷனோட ப்ளூம் ஆகணும். ஸோ நம்ம இந்த ஃப்ளவரை வந்து மதருக்கு ஆஃபர் பண்ணலாம். தென் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எந்த பர்சனாக இருந்தாலும் சரி, எந்த செயல் செஞ்சாலும் நம்ம எப்பயுமே உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்க கற்றுக்கணும். நம்ம ஒரு பர்சனை பார்க்குறோம், அவங்க மேலே நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா நம்ம உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேக் பண்ணி
அவங்க மேல உள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வர கத்துக்கணும். இதே மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம பண்ண கத்துக்கணும். அதுவே எல்லா விஷயத்துலயும் ரைட் சைட் டார்க் சைட் ரெண்டுமே இருக்கும். நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாம அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். ஃபைனலா நமக்கு வர எல்லா சிச்சுவேஷனும் மதர் கிஃப்டா எடுத்துக்கிறதா ரைட் ஆட்டிடியூட். ஸோ ஆஸ்பைர் ஃபார் த ரைட் ஆட்டிடியூட். அது நம்ம லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் மாற்றும். தேங்க்யூ. சக்தி அண்ட் மீரா ஆன் வீடியோ ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ. அவங்க வந்து மீரா யங்கர் சிஸ்டர் அண்ட் சக்தி எல்டர் சிஸ்டர். இவங்க ரெண்டு பேருமே மதரோட ரொம்ப க்ளோஸா இருந்து வரக்கூடியவங்க. நண்பர்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, ஓகேம்மா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சக்தி அண்ட் மீரா. தேங்க்யூ ஆல். அண்ட் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி பிரசன்டேஷன்ஸ் பை அவர் சில்ட்ரன். இது வந்து மதர்ஸ் பர்த்டேக்காக அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருந்தோம், ஒரு அவங்களா சூஸ் பண்ணாங்க. அந்த டைட்டில் காமிக்காம அவங்க கிட்ட புக்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம். தே சோஸ். அப்போ அது மதர் அவங்களுக்கு கொடுத்த டாபிக்கா இருந்தது. அதுல இருந்து அந்த புக்ல இருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ சம் மோர் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கு. அம்மாவோட இதோட கண்டினியூ sometime later or next week or sometime later நிச்சயமா பண்ணுவோம். அண்ட் ஷியாம்லா அம்மாவுக்கு நன்றி, அன்பர்கள் எல்லோருக்குமே நன்றி. இந்த ஒரு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுக்கு நன்றி. இப்பொழுது வந்து இன்று சிறப்பான லட்சுமி ஆட்சி சொல்லுங்க. ஆட்சி லட்சுமி ஒரே வருதுன்னு தகப்பன் சுவாமின்னு சொல்லுவாங்க நம்ம இதுல முருகனை. அது மாதிரி இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு வந்து தகப்பன் சுவாமியா இருந்து நிஜமாவே ரொம்ப அருமையா சக்தியும் மீராவும் பேசினாங்க. எனக்கு அதுக்கு மேல சொல்ல முடியல. ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா அந்த பிள்ளைங்களோட குரோத்தை நான் பார்த்துட்டே இருக்கோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் ரெண்டு பேரும். சக்தி மீரா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தமிழ் செல்வி அம்மா சொல்லுங்க. வணக்கம். அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அப்படியே அருவி கொட்டுற மாதிரி அழகா பேசுனாங்க. இன்னும் கேட்டா இந்த பிள்ளைங்க இப்படி பேசுனதுல சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஒருத்தரை பார்த்ததும் நமக்கு நெகட்டிவ் அந்த இது வந்ததுன்னா அதை உடனே வெளிப்படுத்தாம அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும் அப்படின்ற, அது எல்லாருக்குள்ளயும் சில நேரங்கள்ல வர்ற விஷயங்கள். அதெல்லாம் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சக்தியும் மிராவும் சொன்னது ரொம்ப ரொம்ப அற்புதம். அந்த மேடம் சொன்ன மாதிரி தகப்பன் சுவாமி மாதிரி தான். நமக்கு பெரியவங்க சொல்றதை விட சின்ன பிள்ளைங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இது, ஐயோ சின்ன பிள்ளை எவ்வளவு அழகா சொல்லுது அப்படின்னு நம்ம மைண்ட்ல போய் இது பண்ணிக்கும். பெரியவங்க சொல்றவங்க அது பிராப்தம், அது ஆக்சுவலா அவங்க எப்போதுமே அனுபவப்பட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவ்வளோ சின்ன வயசுல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க, ஐடியில வேலை பார்க்குற பிள்ளைங்க இவ்வளோ அழகா இந்த காலத்துல அப்படி இந்த அன்னையோட இதுல வந்தது. அது அவங்களுக்கு வந்து அன்னையோட அருள் எக்கச்சக்கமா இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு அருவி மாதிரி அந்த ரெண்டு பிள்ளைங்களும் பேசுச்சு. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா, என்னோட பேத்தி பேரும் சக்தி மிர்ரா. ஆமா, என்னோட பேத்தி 4th படிக்கிறா. என் டாக்டரோட குழந்தை, அவ பேரும் சக்தி மிர்ரா. அதுல வந்து மிர்ரான்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்கூல்ல வந்து அவளை வந்து மீரான்றாங்களாம். அது அவளுக்கு ரொம்ப வருத்தம். என்ன மீரான்னு சொல்றாங்கம்மா, நீங்க வந்து சொல்லுங்க மிர்ரான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா. விடுமா, அவங்க அப்புறம் பழகிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. மேடம் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்க இன்னும் அன்னையோட அருளோட அற்புதமா இருக்கணும். அதுதான் என்னால சொல்ல முடியுது. ஆனா அருமையா பேசுச்சிங்க. தடங்கள் இல்லாம அவ்வளோ அழகா அந்த சின்ன பாப்பா வந்து மழலையோட பேசினாங்க. அற்புதம். தேங்க்யூ மதர். தேங்க்யூ முருகப்பன் சார். தேங்க்யூ. ஐயா வரதராஜன் ஐயா வணக்கம் சொல்லுங்க. அந்த குழந்தை ரொம்ப அருமையா பேசினாங்க. அப்புறம் இன்னொரு நான் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, மதர் ஒரு நாங்கள் குரூப்ல போகும்போது சொன்னாங்க ஒரு வாட்டி,
ஏன்னா அங்கே சில பேர் ஜூடோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஜூடோன்னு சொன்னீங்க இல்லையா, ஜாப்பனீஸ் கல்ச்சர், அது ஒரு பிசிக்கல் கல்ச்சர். அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் நோ ஹவு டு ஃபால் வித்தவுட் கெட்டிங் ஹர்ட். வித்தவுட் கெட்டிங் ஹர்ட் நம்ம விழுவோம், ஆனா எப்படி அந்த விழும்போது கூட வி ஷுட் நாட் கெட் ஹர்ட் அப்படின்னு எப்படி எழுந்திருக்கிறதுன்னு சொல்லி அவங்க மதர் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக அதை சொல்லி இருக்கும்போது ரொம்ப பிரமாதம். அது எல்லாமே நமக்கு நாட் ஓன்லி பிசிக்கலி நமக்கு எப்படி வித்தவுட் கெட்டிங் ஹர்ட், மென்டலி வைட்டலி எல்லாத்துலையும் பார்ப்போம். எவ்வளவோ ஹர்ட் வரும், வைட்டலி ஹர்ட் வரும், மென்டலி ஹர்ட் வரும். அந்த மாதிரி அதில் எப்படி நம்ம விடுபடுறது அப்படிங்கிறதுக்கு ஆஸ்பிரேஷன், அந்த மாதிரி சரண்டர், இந்த இதெல்லாம் வரலாம் அப்படின்னு மதர் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப, நீங்க சொன்ன குழந்தைங்கள்லாம் பிரமாதமாக செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு நல்வாழ்த்துகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் தனசேகரன் சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆரோமிரா மையத்துக்கு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க யூ ஆர் டூயிங் எ கிரேட் சர்வீஸ் டு ஓப்பன் த சைக்கிக் ஆஃப் த சில்ட்ரன்ஸ். வருங்கால குழந்தைகளுடைய சைத்திய புருஷனை நீங்கள் திறவாய் வைக்கிறதுக்கு உங்களுடைய மையம் மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த குழந்தைங்க பங்கெடுத்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சக்தியும் மீராவும் அருமையாக 2 கருத்துக்களை சொன்னாங்க. அது நம்முடைய அனைவருக்கும் மிகவும் ஏற்புடைய கருத்துக்கள். எங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுதான் நாங்க சொல்றோம். அதே மாதிரி இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமையான பதிவுகள். ஷியாமலம்மா, வரதராஜன் ஐயா, மற்ற அனைவருடைய கருத்துக்களும் அருமையான பதிவுகள். மேலும் இந்த பணி தொடர வேண்டும். மற்ற மையங்களும் இதை கடைபிடித்து செயல்படுத்தினால் வருங்கால இந்தியா மதர் இந்தியாவாக மாறிவிடும் என்பதில் ஐயமில்லை. அதுதான் நம்முடைய விஷன். அதனால வருங்கால இந்தியா பகவானே சொல்லியிருக்காங்க எல்லாருமே, இந்தியாஸ் கோயிங் டு கைட் த வேர்ல்டு. இந்த உலகத்துக்கே இந்தியா நம்ம நீங்க ஏற்கனவே சொன்ன ஒரு சோல் ஆஃப் இந்தியா. நம்ம அன்னையும் அரவிந்தரும் இருவருடைய ஆன்மாக்களும் சோல் ஆஃப் இந்தியா, நம்முடைய இந்தியாவின் ஆன்மாக்கள். இந்த இந்தியா வருங்கால உலகத்தையே கட்டமைக்க போகிறது என்பதற்கு உங்களுடைய சேவை நிச்சயம் தேவை. இது வளர வேண்டும். இதுதான் அன்னை அரவிந்தருடைய எதிர்பார்ப்பு. வருங்கால மக்கள், இந்த உலகமே இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 200 வருஷம் இருக்கு. 200 yearsல the world is going to see a great change. அந்த மாறுதல்கள் கண் தெரியாத குருநாள் கூட அது உணர முடியும். ஸோ உங்களுடைய சேவை மிக மகத்தான சேவை சார். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஐயா. முருகப்பன் ஐயா, அம்மா சொல்லுங்கம்மா. குட்டி அரவிந்த் சின்னவரா இல்ல பெரியவரா? சின்னவர் தான்மா. அவரு சின்னவர் தான். பாத்தீங்கல்ல, அவ ரொம்ப அருமையா இருந்தது. சார் அவர் சொல்றதுக்குள்ள நான் மியூட் பண்ணிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கோச்சிட்டாரு. கோம்பல்ல குட்டி அரவிந்துக்கு வாழ்த்துகள், எல்லோருக்கும் நல்ல வாழ்த்துகள். அப்புறம் சொல்லும்போது மதர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, ஜூடோ பத்தி சொல்லியிருக்காங்க. அது ஜாப்பனீஸ் டிஃபென்ஸ் கல்ச்சர். அது என்ன முக்கியமானது என்னன்னா, யூ மஸ்ட் நோ ஹவு டு ஃபால் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரூம்ல இருக்கும்போது நாங்க இருந்தோம் அந்த மீட்டிங்ல, அந்த இன்டர்வியூல. யூ மஸ்ட் நோ ஹவு டு ஃபால் அப்படின்னா, அதாவது நீங்க இப்படிதான் விழுவீங்க, அதுல இருந்து எப்படி அடிபடாம தப்பிச்சு எந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி.
அது பார்த்தீங்கன்னா அது ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அது எப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக அடிபடாமல் இருக்கணும், வைட்டலாக அடிவிடாமல் இருக்கணும், மென்டலாக அடிவிடாமல் இருக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அது மாதிரி தான் இருக்கு. அது மிக நல்ல வாழ்க்கைக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. நாங்களும் கற்றுக்கிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணுறோம், முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான் சொல்லணும், இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தேங்க்யூ. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ரங்கராஜன் சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நன்றி சார். சார், இன்னைக்கு நடந்தத சாரோடதுலேருந்து உங்களோடதுலேருந்து குழந்தைங்க 3 பேரும் சொன்னதுலேருந்து மதர் நேற்றுக்கு சொன்னது ரொம்ப தெளிவா இருக்குது சார். ஓ லார்ட், இஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் லிமிட்டட், வைடன் இட். இஃப் மை நாலேஜ் இஸ் அப்ஸ்கியூர், என்லைட்டன் இட். இஃப் மை ஹார்ட் இஸ் எம்டி ஆஃப் ஆர்டர், செட் இட் அஃப்ளேம். பரமனி, என்னுடைய புரிந்து கொள்ளும் திறன் குறைவாக இருந்தால் அதை விரிவடைய செய். அதை நம்ம வரதராஜன் சாரும் நம்ம அம்மாவும் ஷியாமலா அம்மாவும் நம்மளுடைய புரிஞ்சு கொள்ளும் திறனை ரொம்ப விரிவடைய இது பண்ணாங்க. என்னுடைய அறிவு தெளிவில்லாதாக இருந்தால் அதை பிரகாசிக்க செய். அதை நீராகவும் சக்தியும் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையோட என் பேர அரவிந்தன், என்னுடைய இதயத்தில் வேட்கை இல்லை என்றால் அதை சுடர் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன மாதிரி ஏன் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது சார். மார்வலஸ். அவர் தனசேகரன் சொன்ன மாதிரி உங்களுடைய பணி மேலும் மேலும் மிகவும் சிறப்பாக இருக்கட்டும். மற்ற எல்லா சென்டரும் இது ஒரு இதாக எடுத்துக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச். மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் டே டுடே. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஸோ இந்த நிகழ்ச்சியில நமக்கு ரொம்ப அற்புதமான பதிவுகளை வழங்கியும் நம்முடைய ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்களுடைய பாதம் தொட்டு நமஸ்கரித்து நம்முடைய நன்றிகளை சமர்ப்பிப்போம். அப்புறம் இந்த குழந்தைகளுடைய சேவுகன் சார் தமிழ் சொல்லுங்க. தமிழ் செல்வி அம்மா ரைஸ் பண்ணிருக்கீங்க. சாரி சார், ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னா, ஷியாமலா அம்மாவை ஒரு தடவை பாக்குறதுக்கு உண்டான இது எனக்கு வேணும். அவங்க சாய்பாபா இது மதர் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படி ஐயோ இவ்வளோ பெரிய இவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குது. அவங்கள பார்க்கணும்னா நீங்க அடுத்த முறை வரும்போது நீங்க ஆரோவிலுக்கு போயிடலாமா, போய் அம்மாவை அப்படியே அவங்களை பார்த்து அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு. சரிங்க. நீங்க போவீங்களா சார் ஆரோவிலுக்கு? அது நீங்க சொன்னீங்கன்னா உடனே நானும் இங்க இருந்து கிளம்பி வந்துடுறேன். 2 பேருமா போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரும். ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஓ கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப 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 நன்றி சார், ரொம்ப நன்றி. அந்த அம்மாவை பார்த்தாலே எனக்கு போதும், பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. கிருஷ்ணவேணி மேடம்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அது சீக்கிரம் மதர் என்னோட ஆசைகளை உடனே நிறைவேற்றுவாங்க. இதையும் சீக்கிரம் நிறைவேற்றுவாங்க நான் நம்புறேன். சாரி, இது இடையில ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி. ரொம்ப நன்றி. நிச்சயமா பாப்போம். ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நன்றி சார். தேங்க்யூ மதர், தேங்க்யூ மதர். சார் முருகப்பன் சார், அட்லீஸ்ட் ஷியாமலா ஷியாமலாமாவை இந்த இதுல பார்த்தா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அவங்களுடைய முகமே தரிசனம் கிடைச்சாரு சந்தோஷம் சார். அவங்களையும் பார்க்கணும், எனக்கும் ஒரு ஆசைதான் அது. பட் இப்படி பார்த்தாலாவது இந்த கூகுள் மீட்ல பார்த்தாலாவது சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதையே சொல்றேன் சார். அம்மாவை பார்க்கணும், நேர்ல பார்க்கறதுக்கு அம்மாவிடம் சேர்க்கப்படுகிறது. சேர்த்துருங்க. அம்மா கண்டிப்பா ஐயா அம்மா 2 பேரும் பார்க்கணும்னு ஆசை. நிச்சயமா. ஆனா எங்களால அவ்வளவு தூரம் இப்போ டிராவல் பண்ண முடியல. அதனால தான் கேக்குறேன் நான். இதுலயே பார்க்கலாம் நாங்க, அதனால பார்க்கணும். சரிங்கம்மா, சரி. என்னால கொஞ்சம் டிராவல் கொஞ்சம் வந்துருவேன் சார். நானு அம்மா மதரை பார்த்தவங்க, அதனால அவங்கள நான் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு என்னோட தீராத ஆசை சார். அதுதான். நம்முடைய வாழும் அன்னை அவர்கள் நம்ம எல்லாரும் கண்டிப்பா
ஐயாவும் அம்மாவும் சிறிது நேரத்துல வருவாங்க. லெட் அஸ் வெயிட், we will have a vision of them. அன்னையை தரிசிக்கிற மாதிரியே இருக்கும். நன்றி அவங்கள நான் முதல் நன்றி முதல் பார்க்கும்போது நன்றி அன்னைய பாக்குற நன்றி மாதிரிதான் நன்றி ஐ ஃபெல்ட் இட். கோடான கோடி ஐ நன்றி பவ் டவுன். கோடான கோடி. Okay. பாருங்க சார், இப்பதானே நான் சொன்னேன் அன்னை என்ன நிறைவேற்றுவாங்க சீக்கிரம் என்னோட ஆசையன்னு. அடுத்த செகண்ட் நிறைவேற்றிட்டாங்க பாருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ 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 மதர். நன்றி நன்றி. நன்றி அம்மா. ஒரே ஒரு நிமிஷம். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. உங்களை பார்க்கணும்ட்டு மனசுக்குள்ளேயே நினைப்பு. இன்னைக்கு மாதிரியே இருக்குங்க. அன்னைய மாதிரியே இருக்கீங்க. கூட கூட பிறந்தவங்க மாதிரி இருக்குங்க. நன்றிம்மா நன்றிம்மா. நன்றிம்மா நன்றி. எங்களுடைய சார் எனக்கு தெரியல சார். எங்களை நன்றி சார். அம்மா நான் பின் பண்ணிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். அம்மாவோட இதை வந்து நான் பின் பண்ணிருக்கேன், எல்லாருக்குமே தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ல. வரலையே நான் வீடியோல தான் இருக்கேன், வரலையே எனக்கு வரலையே. தெரியுது மேடம். எப்படி சார் அதை பார்க்கணும்? எல்லாருக்கும் தெரியுது. ஒண்ணு பண்ணுங்கம்மா, நீங்க அம்மா நீங்க ரிட்டர்ன் ஆன் டு டாப் அந்த மேல வாங்க அல்லது ஒரு தடவை வெளியில போயிட்டு உள்ள வாங்க. ஓகே ஓகே, ஐயோ வா மதர் மாதிரியே இருக்கிறாங்க சார் அவங்க. ஐயோ வா சாமி, தேங்க்யூ 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 மதர், தேங்க்யூ மதர். பேசுமா. நன்றி நன்றி, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அம்மா, மிக்க நன்றி அம்மா. அந்த அவங்க போட்டிருக்க அந்த ஷால் அந்த இது வந்து அப்படியே மதர் ஒரு இதுல போட்டிருப்பாங்களே அப்படியே இருக்காங்க. ஐயோ மதர் மதர் கிரேஸ், தேங்க்யூ மதர், தேங்க்யூ முருகப்பன் சார். நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். வரதராஜன் ரொம்ப நல்லா, அருமை அருமை, தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு மதர் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, நன்றி ஐயா, தேங்க்யூ அம்மா. அத்தனை நன்றிகளும் முருகப்பன் ஐயாவுக்கே, முருகப்பன் தம்பிக்கே. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் சொன்ன உடனே முருகப்பன் சார் வந்து எனக்கு அதை இது பண்ணிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் முருகன் சார், முருகப்பன் சார். நன்றிமா, மதருக்கு அன்னைக்கு சொல்றேன். இப்போ சிவகன் சார், நீங்க எது சொல்ல வந்தீங்க? அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இந்த குழந்தைகள் பேசும்போது அந்த மீரா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நடுவில் இந்த பயிற்சி தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன குழந்தை தான் அது படிச்சுட்டு இருந்தாலும் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம சென்டருக்கு வர்றதுனால அது ஒரு எடுத்து பேசும்போது அந்த பயிற்சி தேவை அவசியம், அந்த மாதிரி ஆஸ்பிரேஷன் இதுக்காக பயிற்சி தேவை அப்படிங்கிற போது அது எவ்வளவு அந்த பாடம் கற்றுக்கொண்டால்தான் அந்த இது வந்து பயிற்சி வருங்கிறது நடைமுறைப்படுத்தி அதுலேருந்து வரக்கூடிய உணர்வு தான் அந்த புள்ள பேசுனது. ஆரம்பத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி காரைக்குடியில் ஒரு ட்ராமா போடும்போது அசல் சார் முருகப்பன் சார் சொல்லியிருக்காரு, அசல் நம்ம மதர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ வந்தாங்க. சின்ன பொண்ணு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரியவனாக இருந்தாலும் அவருக்கு அந்த பொண்ணு காலில் ஒரு ஆசி வாங்குற அளவுக்கு ஒரு மனசில் நான் ஃபீல் பண்ணேன். மதர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அந்த பொண்ணை இப்படி பேசுங்கிற அளவுக்கு ரொம்ப பேசுறதும் ரொம்ப சைலண்டாக பேசுவாப்புல. அவங்க சிஸ்டர் சக்தியும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக பேசுனாங்க. மாஸ்டர் ரவீந்திர சின்ன பையன் அவ்வளோ ஒரு அழகா, வயசு என்ன இருக்கும், அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க. எல்லாம் மதர்ஸ் கிரேஸ். நம்ம காரக்குடி ஆரோமிரா மந்திருக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். அண்ணன் அடிக்கடி மீட்டிங்கில் சொல்லுவார், இந்த உலகம் வந்து அகண்ட பாரதம், அந்த அகண்ட பாரதமாக திருவுரு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகமே அகண்ட பாரதம், பாரதம் அகண்ட பாரதம் ஒரு வார்த்தை சொல்லுவார். இது இந்த இந்தியா சார் சொன்னார் இன்னைக்கு வந்து அசோன் சார், இது வந்து மதர் இந்தியான்னு சொன்னார். இந்த இந்தியா, இந்த வருங்கால இந்தியா, இப்போ நடப்பு இந்தியா வருங்கால இந்தியாக திருவுரு மாறும்போது அதற்கு தேவை இளைஞர்களை காட்டிலும் இது மாதிரி குழந்தைகள், இது மாதிரி குழந்தைகள் கையில்தான் இந்த உலகம், இந்த வருங்கால மதர் இந்தியா, இந்த அகண்ட பாரதம் இருக்கிறது என்பதற்கு இந்த குழந்தைகள் பேசக்கூடியது, அதை நடைமுறைப்படுத்தக்கூடியதுதான் இந்த அதனுடைய சாராம்சம் நிறைந்திருக்கிறது. ஸ்ரீ அரவிந்த அன்னையினுடைய நோக்கம் திரு நோக்கம் அது உருவாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று.
அனைவருக்கும் நன்றி வணக்கம். இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம நல்லா வளரணும். இந்த சமூகம் நல்ல மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும். அன்னையின் கனவு அரசு சார் சொன்னார் 100 வருடம் முடிந்து விட்டு இந்த 200 வருடம் 100 வருடத்துக்கு கூட முடிந்தாலும் ஆச்சரியப்படவில்லை. இந்த 300 சொன்னது மதர் இலக்கு, ஆனால் இன்னும் வெகு தொலைவில் இல்லை. ஆமா, அது ஹவர்ஸ் பிறந்துருச்சு, அது நேரம் பிறந்து விட்டது. அது அதற்கான இந்த பூமியும் இந்த சமுதாயம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுக்கு இதுவே சான்று. நன்றி வணக்கம். இந்த குருவாகிய முருகப்பன் சார் அவர்களுக்கு நன்றி வணக்கம். அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா எளிமை, அவருக்கு நேரமே மதர் மாதிரி ஒரு சார், ஜிபி சார் மாதிரி, ஷியாமலா மாதிரி ஒரு 4 மணி நேரம் தூங்குவார். மற்ற நேரம் பூரா இதை பற்றி சிந்தனைகள், பள்ளி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, அதுதான் மெயின், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை, அப்படியே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே புன்னகை வச்சு இதை நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் காரைக்குடி அன்னை உறுப்பினர் எல்லாரும் பாக்கியம் செய்திருக்கிறோம். எல்லாரும் நன்றாக வளர வேண்டும், அகத்திலும் சரி புறத்திலும் சரி வளர வேண்டும். வளர்ந்து நம்ம அன்னையை நோக்கி அன்னையின் குழந்தைகளாக அன்னையாகவே திருவுருவான வேண்டும் என்று நான் என்று வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. விமலான்னு அவங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க விமலா. விமலா அப்படின்னு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்றீங்களா? ஓகே ரைட். மெய்யமை என்ன எதுவும் சொல்லணுமா? சக்தி, வெல்டன் சக்தி, மீரா அண்ட் அரவிந்த், உங்க 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க. தேங்க்ஸ் a lot. All the best. Thank you aunty. Thank you aunty. Thank you. ஓகே, இப்போ நேரத்திற்கு நம்ம முதல்ல அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நன்றி. உண்மையிலேயே இன்னைக்கு அன்பர்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக அம்மா இன்னைக்கு நமக்கு வீடியோல வந்திருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரொம்ப நன்றி அம்மா. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஐயாவுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வுல பங்கெடுத்து கொண்ட அரவிந்த், மீரா, சக்தி ஒவ்வொருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த குழந்தைகளை வாழ்த்திய பெரியோர்கள் எல்லோருக்கும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லோரும் இணைந்து இப்பொழுது அன்னைக்கு நாம் நன்றி தெரிவிப்போம். பாருங்கள். ஆடியோ கேட்கலங்க. தாயே அனுதினம்
Brother Siti என்ன அருமறை சாரமே அகமதில் சாந்தமே அல்லி மலர் மணமே தாயே அமைதியின் நறுமணமே ஆதியே அந்தமே அருவமே உருவமே ஆன்மீக